பண்ணிட்டு இருக்க? நீயும் வந்து பண்டி பக்கத்துல படுத்து தூங்க வேண்டியதானடா? பண்டி அண்ணாக்கே அந்த கட்டில்ல இடம் இல்ல, இதுல என்ன வேற அங்க வந்து படுக்க சொல்லிட்டு இருக்கீங்க? சிண்டு, எனக்கு கூட எங்க ரூம்ல இடமே கொடுக்கல. ஒரே ஒரு சிங்கிள் காட் 2 போட்டுருக்காங்க. அதுல புஷ்பாவும் ரெட் வெல்வெட்டும் படுத்துட்டாங்க தெரியுமா? இந்த ஹோட்டல்ல நிறைய கட்டில் தர்றேன்னு சொன்னாங்கல்ல பப்ளி, தரவே இல்ல. நான்சி அண்ட் லில்லி, உங்க 2 பேத்துக்கும் தான் காட் இருக்குல்ல. அந்த சிண்டு இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. மேம் என்ன சொன்னாங்க? 7 o'clock மேல ரெசார்ட்ல தனியா நின்னு பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல. தயவு செஞ்சு நீங்க உள்ள வந்து படுங்க நான்சி. அவனுக்கு தூக்கம் வந்தா அவனா வந்து படுப்பான். நான்சி, மேம் சொன்ன ஊஞ்சல் அதுதான் நினைக்கிறேன். பட் இந்த நேரத்துல போய் விளையாட கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. நாளைக்கு மார்னிங் நம்ம கண்டிப்பா போய் விளையாடலாம். ஏ பப்ளி, நமக்கு தான் கட்டில் இல்லையல்ல, நம்ம பேசாம ஒண்ணு பண்ணலாம்ப்பா. அந்த ஊஞ்சல்லையே படுத்து தூங்கலாம் வா. நம்ம 2 பேத்துக்கும் இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இந்த ஊஞ்சல்ல விளையாண்டுட்டு அப்படியே இங்கேயே படுத்து தூங்கிடலாம். காத்தோட்டமா சூப்பரா இருக்கு பாரு. ஹை, ஆமா, சிண்டு ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்கான். சிண்டு வெயிட் பண்ணு சிண்டு, எனக்கு ஊஞ்சல்ல நின்னு ஆட தெரியாது. நீயே ஆட்டி விடுவியா? அதெல்லாம் எனக்கு நல்லா ஆட தெரியும் பப்ளி. நீ வா, நம்ம 2 பேரும் பேசாம இந்த ஊஞ்சல்லையே படுத்து தூங்கலாம் வா. ஏ லில்லி, மேம் அந்த ஊஞ்சல்ல இந்நேரத்துக்கு மேல யாரும் விளையாட வேண்டாம்னு சொன்னாங்க. எஸ் நான்சி, எனக்கு தெரிஞ்சவ வேணும்னே விளையாடிட்டு இருக்கான். இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ரூம்ல இருந்து எந்திரிக்க போறாங்க பாரு. சிண்டு, இந்நேரத்துல யாரும் ஊஞ்சல்ல விளையாட கூடாதுன்னு மேம் சொன்னாங்கல்ல சிண்டு. தயவு செஞ்சு எந்திரிச்சு வந்து கட்டில படுத்து தூங்கு சிண்டு. அதெல்லாம் முடியாதுக்கா. எனக்கு நம்ம ரூம்ல இடம் தர மாட்டேங்கிறீங்க. பப்ளிக்கும் இடம் இல்ல. அதனால நாங்க 2 பேரும் ஜாலியா இந்த ஊஞ்சல்லையே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே இந்த ஊஞ்சல்லையே படுத்து தூங்க போறோம்க்கா. ஹை, நல்லா இருக்கு சிண்டு. இதே மாதிரி ஆட்டாலே நான் அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஐயோ சிண்டு, என்ன திடீர்னு ஊஞ்சல் வேகமா ஆட ஆரம்பிச்சிருச்சு? ஏ பப்ளி, இதெல்லாம் வேகமா ஆடுறதா? இன்னும் நான் எங்க வீட்ல இருக்கிற ஊஞ்சல்ல பயங்கர வேகமா ஆடுவேன் தெரியுமா? நல்லா சைடுல கெட்டியா புடிச்சுக்கோ. மை காட், அங்க பாத்தியா நான்சி, அவங்க 2 பேரும் எவ்வளவு வேகமா ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் கீழே விழுக போறாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் சிண்டு, சிண்டு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அம்மா. ஐயோ சிண்டு ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்துட்டான். ஊஞ்சல் நிக்க மாட்டேங்குது. யாராவது கொஞ்சம் ஊஞ்சலை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் விளையாண்டதுல கண்டிப்பா கீழே விழுவாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் விழுவாங்கன்னு நான் நினைக்கல. மை காட், இவன் கத்துன சத்தத்துல கண்டிப்பா அந்த ரிசப்ஷன் ஆண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு வந்து நம்மள பயங்கரமா திட்ட போறாங்க. ஐயோ அம்மா, கீழே விழுந்ததுல என்னால எந்திரிக்கவே முடியல. தலை பயங்கரமா சுத்துது. இன்னும் அப்படியே ஊஞ்சல்லையே இருக்க மாதிரியே இருக்கு. பப்ளி, கை கொடுத்து ஹெல்ப் பண்ணு. ஐயோ சிண்டு, என்னால ஊஞ்சல்ல இருந்து கீழே இறங்கவே முடியல. தலை ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு. நான் அப்பவே சொன்ன வேகமா ஆட்டாதே, நீ கேட்டியா? இப்ப பாரு எப்படி விழுந்தோன்னு. வேற வழியே இல்ல லில்லி, நான் அந்த ரிசப்ஷன் ஆண்டி கிட்ட ஃபோன் பண்ணி இவங்களுக்கு பங்க் பெட் ஆது கேட்க போறேன். இல்லாட்டி இவங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருமா அது பங்க் பெட் கேட்டது? எல்லோ காட்டேஜ்ல பங்க் பெட் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல. ரிசப்ஷன்ல இருக்கிற லேடி வந்து இதை கொடுக்க சொல்லியிருந்தாங்கம்மா. தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, இதை எல்லோ காட்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும். லில்லி, நான் அப்பவே சொன்னேன்ல, ஃபோன் பண்ணோன்னே கொண்டு வந்துட்டாங்க பாரு. ஏ பப்ளி, உங்க ரூமுக்கு பங்க் பெட் வந்துருச்சு பாரு. எங்க ரூமுக்கு தான்ப்பா இன்னும் வரல. நீ போய் ஜாலியா இந்த பங்க் பெட்ல படுத்து தூங்கலாம். இங்க பாரு, பங்க் பெட் மேல ஏறறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு பங்க் பெட். உங்க காட்டேஜுக்கு மேட்சிங்கான கலர்ல இருக்குப்பா. அண்ணா, என்னன்னா இது? நாங்க தானே ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணோம். எங்களுக்கு கொண்டு வராம அவங்க காட்டேஜுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எப்பனா கொடுக்க போறீங்க? தம்பி வெயிட் பண்ணுப்பா, ஒவ்வொரு காட்டேஜுக்கா கொடுப்போம். டே சிண்டு, அடுத்தது நம்ம காட்டேஜுக்கு எடுத்துட்டு வருவாங்கடா. நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அங்கிள், அதை கொண்டு போய் உங்க காட்டேஜுக்குள்ள வச்சிருங்க அங்கிள். பாப்பா, நீ வழிமேல் நிக்காம கொஞ்சம் தள்ளி நில்லு பாப்பா. இதை எடுத்துட்டு வரும்போது எங்கேயாவது இடிச்சிட போகுது. நீ தள்ளி நில்லு, நானே கொண்டு போய் உங்க ரூம்ல போட்டு எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருவேன். ஹை அங்கிள், என்ன அங்கிள் இது? எங்க எல்லோ காட்டேஜுக்கு மேட்சிங்கா எல்லோ பங்க் பெட் கொடுத்திருக்கீங்க. அந்த ஸ்டெப்ஸையும் இங்க போட்டுருங்க அங்கிள். சூப்பரா இருக்கு. சிண்டு, நான் போய் இப்ப பங்க் பெட்ல படுத்து தூங்க போறேன். ஆனா இனிமேல் இருந்து நீ தான் சிண்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாளை காலையில நம்ம 2 பேரும் ஊஞ்சல் விளையாடுறத கண்டினியூ பண்ணலாம். நான்சி, நம்ம காட்டேஜ்க்கு பிங்க் பங்க் பெட் வந்துருச்சு பாரு. ஓ மை காட் அங்கிள், நான் கூடவே பெட்டும் கேட்டதானே. நீங்க வெறும் காட் மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. இதுல எப்படி அங்கிள் படுக்க முடியும்? பெட்டு தானே வருதுமா, வருது. நான் ஃபர்ஸ்ட் இந்த காட்டை கொண்டு போய் நான் உள்ள போட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட் பில்லோஸ், பெட்ஷீட் எல்லாமே கொடுப்பாங்கம்மா. இதுல நீங்க 2 பேர் படுத்துக்கலாம். அந்த ஸ்டெப்ஸ் எங்கேயோ வச்சிருந்தானே, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி தம்பி, கொஞ்சம் தள்ளிக்கோப்பா. நானே கொண்டு வந்து பங்க் பெட்டை உள்ள போட்டுட்டு வந்துடுறேன். 1 minute வெயிட் பண்ணுங்க ஸ்டீஃபன். இந்த பெட்டையும் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பக் பெட்டை ஒன்றா எடுத்துகிட்டு போயிடலாம். இதை இப்போவே நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலைன்னா அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு மேலே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஏ லில்லி, நீ கேட்டதுனால அந்த ப்ளஷ் பெட் கொடுத்துருக்காங்கப்பா. பார்க்கறக்கே சூப்பராக இருக்கு. செமையா இருக்க போகுதுப்பா. சிண்டு, தயவு செஞ்சு இப்போவாது மேலே வந்து படிக்கிற வழியை பாரு. டைம் ஆல்ரெடி 12 o'clock ஆச்சு. நம்ம பிரின்சிபல் மேம்க்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப திட்டுவாங்க சிண்டு. ஓகேக்கா, நான் மேல வர்றேன். மேம்,
உங்கள் ரூமுக்கு கூட பங்க் பெட் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் வந்து ஃப்ளோரில் தான் படுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த பங்க் பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேம். கொஞ்சம் தள்ளிட்டிங்கன்னா நானே எடுத்து உள்ளே போட்டுருவேன். தேங்க்யூ சார். நானே ஃபோன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அதுக்குள்ளே நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. இந்த பங்க் பெட்டை கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டுருங்க. அப்படியே கூடவே பெட், பில்லோ, பெட்ஷீட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துருங்க சார். ஓகே மேம். அது எல்லாத்தையும் பின்னாடி ரிசப்ஷனிஸ்ட் ஏஞ்சல் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் தள்ளினீங்கன்னா நான் இந்த பங்க் பெட்டை மட்டும் உள்ளே போட்டு போயிடுவேன். நான்சி, நாளைக்கு ஏதோ பயங்கரமான ஒரு இடத்துக்கு போறதா சொன்னாங்க. அது எந்த இடம்னு தெரிஞ்சுச்சா நான்சி? தெரியல பண்டி, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கலாம். கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது சூப்பரான பிளேஸ்க்கு தான் கூட்டிட்டு போவாங்க. என்னது இது? அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா? இப்பதான் தூங்குன மாதிரி இருக்கு. வாவ், இந்த ரிசார்ட்ல மார்னிங் வியூ பார்க்கறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு உண்மையாவே சூப்பரா தான்ப்பா இருக்கு. ஆனா ரிசார்ட்ல இன்னும் எந்த ரூம்லயும் யாருமே எந்திரிக்கல. அங்க பாரு, நம்ம பிரின்சிபல் மேமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம். தேவையே இல்லாம எந்திரிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நோ நான்சி, இந்த மாதிரி மார்னிங் வியூலாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு அழகா இருக்காது தெரியுமா? ஏ நான்சி, லில்லி, ரோஸ், இதுதான்ப்பா சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் யாரும் எந்திரிக்கலல்ல. நம்ம அதுக்குள்ள கீழே போய் கார்டன்ல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கலாமே. அது கூட நல்ல ஐடியா தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து கீழே கார்டன்ல போய் சூப்பரா ஜாலியா விளையாடலாம்ப்பா. கம் ஆன் நான்சி, டைம் 8 o'clock ஆக போகுது. இன்னும் எவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருக்க போறீங்க? நான் சீக்கிரமா போய் குளிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். நீங்க இப்ப வர்றீங்களா வரலையா? ஏ ரோஸ், நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் வந்துறேன். ரோஸ், டவல், Dress எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன். வாவ், நம்ம ரூம்ல இருக்கிற பாத்ரூம் கூட இந்த அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டியோட இல்லையே. இந்த ரெசார்ட் உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு. ஏ ரோஸ், இதுதான் மேம் சொன்ன அந்த பாத்ரூமா? சூப்பரா இருக்குப்பா. ஐயோ, ஜக்கூசி எல்லாம் இருக்கு. ஆனா இங்க தண்ணி சில்லுன்னு வருமே, எப்படி ரோஸ் குளிக்க முடியும்? ஏற்கனவே நம்ம ஐஸ் மாதிரி இருக்கும். கம் ஆன் நான்சி, இந்த மாதிரி ஜக்கூசில எல்லாம் ஹாட் வாட்டர் தான் வரும். அதுவும் இந்த மாதிரி கோல்ட் பிளேஸ்ல கோல்ட் வாட்டர் வருமா? உண்மையாவா சொல்ற? சுடுதண்ணியா வரும்? அப்படின்னா செம ஜாலி. இந்த குளிருக்கு சூடா சுடுதண்ணி ஷவர்ல குளிச்சோன்னு வச்சுக்கோ, செமையா இருக்கும் ரோஸ். இரே, நான் ஷவர் ஆன் பண்ணி பார்க்கறேன். அட ஆமா, தண்ணி நல்லா சுட சுட வருது. சூப்பரா இருக்கு ரோஸ். ஐயோ, நல்ல வேலை. நம்ம ஃபர்ஸ்ட் குளிக்கலாம்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கே பயங்கர கூட்டம் வந்துரும். அதுக்கப்புறம்லாம் கண்டிப்பா நமக்கு இடம் கிடைச்சிருக்காது. அதனால தான் நான் உன்னை மார்னிங் 7 o'clockல இருந்து வா போலான்னு கூப்பிட்டு இருந்தேன். நீ தான் அவங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்த. ஏய், ஜக்கூசினா அப்படியே நொரையா வரும்னு சொன்னாங்க. ஏய் ரோஸ், உண்மையாவே பயங்கர ஃபோமா வருதுப்பா. சூப்பரா இருக்கு. இது வந்து பபிள் பாத் நான்சி. இன்னும் கொஞ்ச நேரத்துல டப் ஃபுல்லா நிறைஞ்சிடும் பாரு. சூப்பரா இருக்கும். இதுல இருந்து எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது தெரியுமா? யுஎஸ்ல எங்க ஆண்டி வீட்ல கூட இது இருக்கு. நான் எப்ப போனாலும் இந்த ஜக்கூசிலேயே தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். சூப்பரா இருக்கு. ஏய் ரோஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியே ஜாலியா நீந்திக்கிட்டு இருக்க. ஏய், நீ பண்றத பார்த்தா எனக்கும் பண்ணலாம் போல இருக்கு. இந்த ஜக்கூசியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் நான்சி. ஒரே இடத்துல உட்கார்றதுல என்ன ஃபன் இருக்கு? இங்க பாரு, நான் இதுக்குள்ள நல்லா ஸ்விம் பண்ணி அப்படியே உள்ளேயே கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்குவேன். உனக்கு இந்த மாதிரி எல்லாம் குளிச்சு பழக்கம் இருக்கு, அதனால எல்லாமே நல்லா தெரியுது. எங்களுக்கு எங்க ஷவரே இல்ல, பக்கெட்ல தானே குளிச்சிட்டு இருக்கோம். சரி இரு, நீ பண்ற மாதிரி நானும் பண்ணி பார்க்கறேன். சூப்பரா இருக்கு. இந்த நுரைக்குள்ள போய் ஜாலியா அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோயேன், ஜாலியா இருக்கு. லா 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 லா. ஏதாவது அப்படியே யாராவது பாட்டு போட்டு விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும்ல. அப்படியே பாட்டு கேட்டுட்டே குளிக்கலாம். ஏ ரெட் வெல்வெட், இந்த பக்கம் வந்து ஊஞ்சல்ல உட்காராம நானும் பாக்குறேன். அப்படியே இருந்து அவங்க குளிக்கிறது ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இந்த பக்கம் வா ரெட் வெல்வெட், கொஞ்ச நேரம் ஊஞ்சல்ல விளையாண்டுட்டு அதுக்குள்ள அவங்க குளிச்சு முடிச்சிருவாங்க. நான் வந்து சீக்கிரமா இந்த ஜக்கூசில குளிக்கலாம் நினைக்கிறக்குள்ள இந்த ரோஸும் நான்சியும் வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் half an hourக்கு மேல குளிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சுடுதண்ணி எல்லாம் இவங்களே முடிச்சிருவாங்க. ஏ ரெட் வெல்வெட், காமெடி பண்ணாத. சுடுதண்ணி முடியவெல்லாம் முடியாது, சரியா? வாட் இஸ் திஸ் நான்சி? ரெட் வெல்வெட் சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா குளிச்சிட்டு இருக்கீங்க. பின்னாடி வரவங்க எல்லாம் குளிக்க வேண்டாமா? ஓகே கைஸ், ஜக்கூசி ரொம்ப சூப்பரா இருந்ததால நாங்க கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டோம். ஐ அம் ரியலி சாரி. ஓகே, சரி லில்லி, நீ என்னோட ஜக்கூசி யூஸ் பண்ணிக்கோ. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ரோஸ். நல்ல வேலை ரோஸ் எனக்கு இடம் விட்டுட்டா. ஓ மை காட், சூப்பரா இருக்கு. ஏய் லில்லி, சூப்பரா இருக்கல? ஏய், என்ன நீயும் ரோஸ் மாதிரி அப்படியே உள்ள போய் படுத்துக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கியா? எஸ் நான்சி, யூகேல எங்களுடைய அங்கிள் இருக்காங்க. அங்க கூட நான் போனேன்னா அடிக்கடி இந்த ஜக்கூசில தான் யூஸ் பண்ணுவேன் தெரியுமா? ரொம்ப சூப்பரா இருக்கும்.
லில்லி, இந்த ரெசார்ட்ல இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி இந்த பாத்ரூம் சூப்பரா இருக்குப்பா. ஏ நான்சி, லில்லி கேட்ட உடனே ரோஸ் எல்லாம் எப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டா? நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், நீ எந்திரிக்கவே மாட்டேங்கிற. சரி ஒண்ணு பண்ணலாம், இந்த டப்பு தான் பெருசா இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே உட்காந்து குளிக்கலாம். சரியா? நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், நீ அந்த பக்கம் உட்காந்துக்கோ. ஐயோ ரெட் வெல்வெட், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இன்னும் விட்டுறதா 2 மினிட்ஸ்ல வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. சரி இரு, நான் போறேன். சாரிப்பா, ரொம்ப நல்லா இருந்ததால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன். ஷவருடைய பட்டன் அந்த பக்கம் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இந்த நுரையோட பட்டன் இந்த பக்கம் இருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சீக்கிரமா யூஸ் பண்ணிட்டு வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு 9 o'clock வர சொன்னாங்க. இன்னைக்கு ஏதோ சூப்பரான இடத்துக்கு போறோம்னு நம்ம பிரின்சிபல் மேம் சொன்னாங்க. லா 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 லா. மை காட் ரெட் வெல்வெட், என்னாச்சு ரெட் வெல்வெட் உனக்கு? உள்ள போயிட்டு எதுவும் பேச மாட்டேங்கிற, ஏதாவது பேசு. இந்த மாதிரி பண்ணினா மூச்சு பிடிக்க முடியாது, தயவு செஞ்சு வெளியில வந்துரு. இட்ஸ் நாட் ஃபன்னி ரெட் வெல்வெட். இல்லப்பா ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி பண்ணி எல்லாம் பழக்கம் இருக்கு, அதனால தான் நான் உள்ளேயே இருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத. இங்க பாரு, நான் பேசிட்டு பாடிட்டு தானே இருக்கேன். தயவு செஞ்சு வெளியில வா ரெட் வெல்வெட். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நுரைக்குள்ள போயெல்லாம் இருக்க முடியாது, மூக்குக்குள்ள எல்லாம் நுரை போயிடும் தெரியுமா? நீ இவ்ளோ நுரைய போட்டு விளையாடிட்டு இருக்க, இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கே உனக்கு 1 hourக்கு மேல ஆயிடும். இன்னும் 1 hourல மேம் எல்லாத்தையும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெடியா இருக்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சைட் சீயிங்க்கு நீ வரமாட்டேன்னு நினைக்கிற ரெட் வெல்வெட். நான் இறங்கி போறேன். நீ